அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கமலியும் பிரியாவும். கதையாசிரியர் கல்கிதாசன். கதைப்பதிவு ஜூன் 11, 2016. கமலி கோவிலில் விளக்குக்கு விட எண்ணெயை ஒரு பாட்டிலில் எடுத்து அதனோடு தொடுத்த பூவையும் ஒரு கூடையில் வைத்துவிட்டு சாரியை மாற்றிக்கொண்டே மணியை பார்த்தாள். 5:40 ஆச்சு. பிரியா வந்து விடுவாள் என்று எண்ணும் முன்பே ஹாலில் வந்து பொத்தென்று சோபாவில் விழுந்தாள் பிரியா. அவளை காலேஜ் பஸ் தினமும் சரியாக வீட்டில் கொண்டு சேர்த்துவிடும். பிரியா, கோவிலுக்கு வரியா? இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. ராமரை தரிசித்து ரொம்ப நாளாச்சு, வாயே போயிட்டு வருவோம் என்றாள் கமலி. இல்லைம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறது. மேலும் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் வேற எழுத வேண்டியிருக்கிறது. நீ போயிட்டு வா என்றாள். எதிர்பார்த்த பதில் என்பதால் கமலி பிரியாவிடம் டைனிங் டேபிள் எல்லாம் ரெடியாக வைத்துள்ளேன், பாட்டிக்கு எல்லாம் கொடுத்தாகிவிட்டது. இருந்தாலும் பாட்டியை அப்பப்பா கவனித்துக்கொள். கெட்டிலில் வெந்நீர் இருக்கு, கேட்டால் கொடு. ஒரெட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், சரியா என்றவள் பதிலுக்கு காத்திராமல் நேரே மாமியாரின் அறைக்கு சென்று, பிரியா வந்தாச்சு, இன்னைக்கு ராம நவமி, கோவிலுக்கு ஒரு 8 போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் என்றாள். மகாராசியா போயிட்டு வா என்றாள் கட்டிலில் படுத்து கொண்டு கிடந்த மாமியார் பாட்டி. கூடையை எடுத்துக்கொண்டு பர்சில் அர்ச்சனைக்கு பணம் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டே வெளியே வந்தாள் கமலி. நடக்க ஆரம்பித்ததும் நினைவுகள் பின்னோக்கி ஓட ஆரம்பித்ததும். பிரியா சிறுமியாக இருக்கும் பொழுது தினமும் கோவிலுக்கு போகணும் என்று அடம் பிடிப்பாள். அங்கு வெளிமண்டபத்தில் இருக்கும் மணலில் அவளை ஏத்த குழந்தைகள் எல்லாம் மணல் வீடு கட்டி விளையாடுவார்கள். பிரியாவுக்கும் மணலில் வீடு கட்டி விளையாட ரொம்ப ஆசை. தினமும் சாயந்தரம் பிரியாவை கூட்டிக் கொண்டு அங்கு சென்று விடுவாள். சாயந்தராச்சை கழிந்துதான் வீட்டுக்கு திரும்புவார்கள். தினமும் கும்பிட்டு ராமனும் சீதையும் பிரியாவின் இஷ்ட தெய்வங்களாகிவிட்டன. போதாக்குறைக்கு அவள் அப்பா தினமும் ஒரு கதை சொன்னால்தான் தூங்குவாள். அதனால் பிரியாவின் அப்பா ராமாயணம் மகாபாரத கதைகள் எல்லாம் ஒன்று விடாமல் சொல்லி அவளுக்கு நம்ம இதிகாச கதைகள் எல்லாம் அத்துப்படி. பக்கத்தில் உள்ள அடுக்கு குடியிருப்பில் புதிதாக வந்த வடக்கத்தி குடும்பத்தில் ரேஷ்மி என்ற பெண் பிரியாவுக்கு தோழியானாள். இருவரும் சாயந்தரமானால் கோவிலுக்கு சென்று மணலில் விளையாடிவிட்டு சாயந்தரச்ச தீபாரணைக்கு கமலியும் போக அவளுடன் தான் வீடு திரும்புவார்கள். இருவரும் 6ஆம் வகுப்பில் அடி வைத்ததும் சுடிதார் யூனிஃபார்ம் ஆயிட்டு. எப்பொழுதும் போல் அந்த ரேஷ்மி பிரியாவை விளையாட கூப்பிட்டு வந்திருந்தாள். நல்ல வளர்த்தி, 6ஆவது படிக்கிறாள் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். இப்ப குழந்தைகள் எல்லாம் நல்ல கொழுகொழுப்பான ஆகாரங்களை விரும்புவதும் அது அவர்களுக்கு குறைவில்லாமல் கிடைப்பதாலும் அபரிதமான வளர்ச்சி உடலில் நன்கு தெரிகிறது. வடக்கத்தி பெண்ணுக்கே உண்டான நல்ல எலுமிச்சை பழம் நிறம். பிரியாவும் நல்ல நிறம்தான். ஆனால் அந்த பெண்ணருகே பிரியா கொஞ்சம் நல்லாக தான் தெரிவாள். ரேஷ்மி ரொம்ப குட்டையான கவுன் அணிந்திருந்தால் வாழைத்தண்டு போன்று வளவளப்பான செம்பொன் நிறத்தில் பளபளவென்று மின்னுகின்ற அவளின் தொடைகள் பிரமிப்பூட்டுவதாக தோன்றியது கமலிக்கும். 11 வயசில் இருந்து 81 வயசு வரை உள்ள ஆண்களில் 3/4 மேல் வக்கிரம் பிடிச்ச விகாரமுள்ள நாய்களாச்சே. சந்தர்ப்பம் கிடைக்காத வரை நல்லவர்கள் என்ற முகமூடியில் ஒளிந்து தெரியும் மிருகங்களாச்சே. அவசரத்துல உன் தங்கையோட கவனை போட்டு கொண்டு வந்துட்டே விளையாட. இல்ல ஆண்டி, என்னோட தான். அப்படியா? ரொம்ப சின்னதாகிவிட்டது, இனிமேல் கொஞ்சம் பெருசா போட்டுக்கோ, வளர்ந்துட்ட இல்லையா என்றாள் கமலி. கூடவே தன் பெண்ணையும் இதுவரை பார்க்காத கோணத்தில் பார்த்த பொழுதுதான் பிரியாவின் மீதும் இயற்கை அழகை வாரி இறைக்க ஆயத்தமாகி கொண்டிருப்பது புரிய ஆரம்பித்தது. அடுத்த நாளை பஜாருக்கு சென்று காட்டன் சுடிதார் பிரியாவின் ஸ்கூல் யூனிஃபார்ம் சைஸுக்கு 2 வாங்கி வந்து விட்டாள். எப்பவும் போல் பிரியா விளையாட புறப்பட்ட கமலி அவளிடம் புது சுடிதாரை நீட்டியபடி, இதை போட்டு கொண்டு போ என்றாள். ஐ, புதுசா நன்னா இருக்கே, விளையாட போட்டு போனால் அழுக்காயிடுமே, நான் வெளியே போக வச்சுக்கிறேன். இல்லேடி கோந்தே, இப்பெல்லாம் எங்கு பார்த்தாலும் டெங்கு டங்குன்னு என்ன நம்ம வியாதி எல்லாம் கொசுக்கடியால் வருது என்கிறார்கள். சுடிதார் போட்டுண்டா காலெல்லாம் முழுசா கவர் ஆயிடும் இல்லையா? கொசுக்கடியில் இருந்து ஓரளவு தப்பிக்கலாமே, அதுக்கு தான் சுடிதார் போட்டுக்க சொல்றேன். அழுக்கானா பரவாயில்லை, தோச்சலாம், சாதா சுடிதார் தானே, தினமும் போட்டிருக்கத்தானே வாங்கியிருக்கு என்றாள். பிரியாவும் சுடிதரில் விளையாட வர ஆரம்பித்தாள். பாவம், அவள் தோழி ரேஷ்மி தான் குட்டை கவன்களில் வலம் வந்து அங்கிருந்த விடலைகளின் தூக்கத்தையும் மனசையும் கெடுத்து கொண்டிருந்தாள் என்று கோவிலுக்கு வம்பு பேசுவதற்கென்றே வரும் ஜனங்களின் பேச்சுகளில் தெரிந்தது. அது மட்டுமில்லை, ஒரு ஆட்டோவில் டியூஷனுக்கு போய் கொண்டிருந்த அவளை அந்த அரும்பை மலர்வதற்கு முன்பே ஆட்டோக்காரனும் அவன் சகாஸ்களும் கசக்கி முகர்ந்து விட்டதாகவும் அரசல் புரசலாக பேசி கொண்டிருந்தார்கள். கமலி பிரியாவிடம் ரேஷ்மி பற்றி கேட்டதும் அவள் ஸ்கூலுக்கு வருவதில்லை என்றும் அவர்கள் வீடு மாறி போய்விட்டதாகவும் சொன்னாள். அந்த பெண்ணிடம் சொன்னதை அவள் அம்மாவிடம் சொல்லாமல் போனோமே என்ற குற்ற உணர்வு தோன்றி மறைந்தது கமலிக்கும். கோவிலில் எக்கச்சக்க கூட்டம்.
அர்ச்சனைக்கு தட்டை வாங்கி போனாலும் அந்த கூட்டத்தில் புகுந்து போய் அர்ச்சனை செய்ய முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கமலி என்று யாரோ கூப்பிடும் குரல் கேட்க திரும்பி பார்த்தால் அவள் தோழி. பக்கத்து தெரு சுமதி நின்றிருந்தாள். நெருங்கி வந்த அவள், என்ன அதிசயமா கோயிலுக்கு வந்திருக்க என்றாள். எங்க பிரியா 10வது படிக்க ஆரம்பிச்சதும் டியூஷன், ஸ்பெஷல் கிளாஸ், அது இது என்று ஆகிவிட்டது. மேலும் வயதான மாமியாரும் எங்களுடன் வந்து விட்டதால் வீட்டை விட்டு நகர முடிவதில்லை என்றாள். இந்த கூட்டத்துல அர்ச்சனை ஒன்றும் பண்ணிக்க முடியாது. கொண்டு வந்த பூ எண்ணெயை கொடுத்து விட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு போய் விடுவோம் என்று சுமதி சொல்ல இருவரும் கூட்டத்தில் அடித்து பிடித்து தரிசனம் செய்துவிட்டு கிடைத்த பிரசாதத்துடன் வீடு போய் சேர்ந்தார்கள். சனியிரவு சாகசமாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது கமலி பிரியாவிடம், உன் பிறந்த நாளுக்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு, அப்பாவோட போய் நாளைக்கு உனக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸுகளை வாங்கி கொண்டு வந்துடுறேன் என்றாள். சாரங்கனும், என்ன பிரியா, நாளைக்கு காலம்பறையே போயிட்டு வந்துடுவோமா என்றாள். அம்மா நீயும் வாயேன் என்றாள் பிரியா. வயசான பாட்டி ஆத்தில இருக்கா, விட்டுட்டெல்லாம் வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்கோ என்றாள். பிரியா சாரங்கனிடம், அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லெக்கின்ஸ் வச்சிருக்கா, எனக்கு வேணும், நாளைக்கு அதுவும் வாங்கணும். ஒரு செட்டு 4 பீஸு, 4 வேறு வேறு கலர், டாப்பை மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம், ரொம்ப சௌகரியமாயிருக்கு என்று என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறார்கள் என்றாள். கேட்டுக்கொண்டிருந்த கமலி பிரியாவிடம், ரொம்ப இருக்கம்மா, தொடையோட வடிவத்தை வெளிச்சம் போட்டு காட்டிண்டு அலைகிறதே சிலதுகள், அதை தானே சொல்றேன் என்றாள். பிரியா கோபமாக, நீ ஒரு 10ஆம் பசலி, எதையும் குறுகிய கண்ணோட்டத்தோடைய பாரு, உனக்கு அந்த காலத்துல சுதந்திரம் கொடுக்காததுனால நீங்க எல்லாம் பொறுத்திண்டு அலைஞ்ச மாதிரி இப்ப யாரும் அலையறதில்ல, இளமையாக இருக்கும் பொழுதுதான் இதையெல்லாம் போட்டு அனுபவிக்க முடியும், புரிஞ்சுக்கோ என்றாள். 10ஆம் பலசாலினோ அல்லது பழைய பஞ்சாங்கம் என்றோ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, தோளுக்கு மேல வளர்ந்துட்ட படிச்சும் இருக்க 2 விஷயம் சொல்லுகிறேன். ஒன்று, ரொம்ப உஷ்ணமான நம்ம ஊருக்குள்ள இறுக்கமான ஆடைகள், அதுவும் சிந்தட்டிக் ஆடைகளை இறுக்கமாக உடுத்துவது ஆரோக்கியத்துக்கு கேடும். சொட்ட சொட்ட நினைற மாதிரி ஊத்துற வியர்வை வெளியேற முடியாததால் தோல்வியாதி வர வாய்ப்புகள் உண்டு. எனது சிறிய பொது அறிவை வைத்து சொல்கிறேன், வேண்டுமானால் யாராவது டாக்டரையும் கேட்டுப்பார். 2, இளமை அழகு எல்லாம் இயற்கை கொடுத்த கொடை, எல்லா மிருகங்களுக்கும் தான். இன கவர்ச்சிக்காக இந்த மாய உலகம் தொடர்ந்து இயங்க எல்லா இனங்களிலும் உற்பத்தி கட்டாயமாக தேவைதானே. கார்த்திகை மாசத்து நாய் என்று சொல்வார்கள், கேள்விப்பட்டிருக்கியா? மிருகங்கள்லாம் புணரும் காலம் என்று ஒன்று உண்டு, அதான் மேட்டிங் சீசன் என்பார்களே. ஆனால் 365 நாட்களும் 24 மணி நேரமும் இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரே மிருகம் மனிதம் மட்டும்தான். இந்த சினிமா, டிவி, இன்டர்நெட் இத்தியாதிகளில் நல்லது கெட்டதும் கலந்து கிடக்கும். ஆனால் முக்கால்வாசிக்கு மேல் கெட்டது தானே பயன்படுத்துகிறார்கள். இங்கோ இப்பொழுது எங்கும் எதிலும் அசிங்கம் ஆபாசம். போன வாரம் ஒரு தினசரியில பார்த்தேன், பள்ளி கல்லூரிகளில் போகின்ற பெண்களில் 100க்கு 90 பேர் பாலியல் தொல்லைக்குதான் நாள்தோறும் ஆளாக்கப்படுகிறார்கள் என்று. ஆனப்பட்ட விஸ்வாமித்திரனே, ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், விஸ்வாமித்திரர் ஒரு ராஜரிஷி, அதாவது ராஜாவாக இருந்து அனைத்து சுகபோகங்களையும் அனுபவித்து அதன் பின் அதிலொன்றுமில்லை என்று உதறிவிட்டு தபசு செய்ய சென்றவர். சிறு வயது முதல் மனதை கட்டுப்படுத்தி பழகி வரும் வைராக்கியத்தின் சக்தியை விட சுகங்களை அனுபவித்துவிட்டு இதில் ஒன்றுமில்லை என்று உதறி உண்டாகும் வைராக்கியத்தின் சக்தி அதிகமானது. அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரரை ரம்பையின் அங்க அழகிலே மயங்கி தபசையை கெடுத்துக் கொண்டார். நம்மை சுற்றி ஆபத்து பல ரூபத்தில் வளைய வந்து கொண்டிருக்கிறது. பெண்ணுரிமை என்று பிதற்றிக் கொண்டு முட்டாள்தனமான இறுக்கமான கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து வருவது இந்த ஆபத்துக்களின் கண்களுக்கு விருந்து கொடுத்து ஆபத்துக்களை விருந்துக்கு அழைப்பதற்கு சமம். வடிகட்டின முட்டாள் கூட ஆபத்தை வரவேற்றி விருந்து கொடுக்க முயற்சிக்க மாட்டான். ஒழுக்கத்தோடு நிரந்தர நிம்மதியுடன் கூடிய சந்தோஷத்தோடு வாழ விரும்பினால் கண்ணியமாக உடை உடுத்தி வெளியாட்களின் மனது சஞ்சலப்படாமல் பார்த்து கொண்டால் ஓரளவுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு கிடைக்கும். இது ஒரு தற்காப்பு முயற்சி. இயற்கை கொடுத்த இளமையும் அழகையும் பொது இடத்தில் தவறாக பயன்படுத்தினால் அதன் மோசமான விளைவுகளை சந்திக்கத்தான் வேண்டி வரும். சீரழிந்து போன சமூகத்தை சுலபமாக திருத்த ஒண்ணும் முடியாது. தனி நபர்கள் தான் தற்காத்து கொள்ள உடை உடுத்துவதிலிருந்து எல்லாவற்றிலும் கண்ணியமாக நடந்துக்கணும். கோயில்களுக்கு கண்ணியமாக உடை உடுத்த வேண்டும் என்று சொன்னதே மற்றவர்களுக்கு கவன சிதறலும் மன சஞ்சலமும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தில்தான். ஆனால் மொத்த படித்த நீதிமான்கள் நோக்கத்தை ஆராயாமல் முடிவுகள் சொல்கின்ற லட்சணத்தில் சமூகம் இருக்கிறது. உன் தோழி ரேஷ்மியை ஞாபகம் இருக்கா? அப்பொழுது நீ சின்ன குழந்தை, உனக்கு எதுவும் தெரிந்திருக்க முடியாது, எனக்கு தெரிந்ததை சொல்லிவிட்டேன் என்று கூறிக்கொண்டே அடுக்கலைக்குள் சென்று விட்டாள் கமலி. பிரியா, என்னப்பா, அம்மா பேசிக்கொண்டே இருக்கிறாள், நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லையே என்றாள். இந்த கருத்துக்களின் உடன்பாடு இல்லாமல் இருந்திருந்தால் தானே பேச வேண்டும். என்ன,
நீ என்னையும் 10ஆம் பசலி பழம் பஞ்சாகம் என்று சொல்வாய். போகட்டும், எனக்காக ஒரு வாரம் இதனை அலசி ஆராய். முடிந்தால் லெக்கின்ஸ் அணிந்து வருபவர்களை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனி. அடுத்த வாரம் ட்ரெஸ் எடுக்க போகும் பொழுது நீ விரும்பினால் கட்டாயம் லெக்கின்ஸ் வாங்கி தருகிறேன். எங்கள் கருத்துக்களை உன் மீது நான் திணிக்க என்று முயற்சிக்க மாட்டேன். நல்லது கெட்டதுகளை எல்லாம் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. வாழப்போற நீ எதையும் யோசித்து முடிவு செய் என்று முடித்தான் சாரங்கன். அடுத்த வாரம் ட்ரெஸ்ஸுகள் எடுத்த பின் பிரியாவிடம் சாரங்கன், லெக்கின்ஸும் வாங்கிக்கோமா? இல்லை, வேண்டாம். எங்களுக்காக உன் ஆசையை தியாகம் செய்யாதே. வாங்கி போவோம். உபயோகித்து பார்த்து பிடிக்கவில்லை என்றால் தூக்கி எறி. அவ்வளவுதானே? இல்லை, எல்லாம் புரிந்து கொண்டுதான் மனப்பூர்வமாக வேண்டாம் என்கிறேன். சிட்டுக்குருவிக்கு ரெக்கை முளைத்தாகிவிட்டது. அடுத்த வருடமே உலகில் எந்த மூளைக்கும் பறந்து போக போகிறதோ. அதனால் எப்பொழுதும் போலில்லாமல் இந்த வருஷம் சிட்டுக்குருவியின் பிறந்த நாளை கொஞ்சம் விமர்சையாக கொண்டாடணும்னு ஆசை. உன் நண்பர்களை எல்லாம் கூப்பிடுறியா? சிட்டுக்குருவி உங்களையும் உங்கள் அபரிதமான அன்பையும் விட்டு எங்கும் பறந்து போகாது. வேணுமானா எனக்கு நெருங்கிய சிநேகிதர்கள் ஒரு 4 பேரை கூப்பிடட்டுமா? பிறந்த நாள் பார்ட்டிக்கு வந்திருந்த நண்பர்களை பிரியா பெற்றோருக்கு அறிமுகப்படுத்தினாள். ஒரு பையன் மட்டும் வந்திருந்தான். அவனை அறிமுகப்படுத்தும் போது, அப்பா பிபி சீனிவாஸ், AM ராஜா என்று அடிக்கடி சொல்வாயே, அது போன்ற மெஸ்மரைசிங் ஸ்வீட் வாய்ஸாக்கும் இந்த சையத்துக்கு இவன் குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஆக்கும். பஜாரு செலக்ஷன் என்று ஒரு ரெடிமேட் கடை இருக்கிறது இல்லையா, அது இவர்களுடையதான். அவன் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவன் அம்மா அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்றாள். கமலி அந்த பையனை ஒரு முறைக்கு இருமுறை கூர்ந்து பார்த்தாள். சையத் ரொம்ப ஹேண்ட்ஸம் என்று தோன்றியது. பிரியா அவனிடம் உரிமையுடனும் சற்றும் கெஞ்சலாகவும் பாடும்படி கேட்க அவன் முதலில் சிறிது தயங்கினாலும் பின் பழைய பாடல் ஒன்றை பாடினான். கண் படுமே, பிறர் கண் படுமே, நீ வெளியே வரலாமா என்று பிரியாவை பார்த்து கொண்டே பாடினான். பிரியாவும் அவன் பாடுவதை பார்த்து கொண்டு சிரித்து ரசித்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கமலின் மனதில் சந்தேக பேய் புகுந்து தேவையற்ற பயங்களை உருவாக்கியது. பார்ட்டி முடிந்து எல்லோரும் போன பின்பு பிரியா சையதத்தின் குரலையும் பாட்டையும் பற்றி பேசி கொண்டிருந்தது கமலிக்கு எரிச்சலை உண்டாக்கியது. பிரியாவுக்கு தெரியாமல் கமலி சாரங்கனிடம் பிரியாவை கண்காணிக்கும்படி வேண்டினாள். சாரங்கன் கண்டு கொள்ளவில்லை. ஒரு நாள் பிரியா கமலிடம் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு காலேஜில் யார் யார் எந்த டீம் என்று சொல்லிவிட்டதாகவும் அவள், கீர்த்தி, சையத் மூவரும் ஒரு டீம் என்று சொன்னாள். சாரங்கன் வந்ததும் அவனிடமும் இதை சொல்லிவிட்டு, சையத் ஒரு ப்ராஜெக்ட் சொன்னானா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அதைத்தான் பண்ண போறோம். எனக்கு 2000 ரூபாய் வேண்டும் அப்பா. ப்ராஜெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும். வர சனிக்கிழமை நாங்கள் மூவரும் போய் வாங்கலாம் என்கிறோம் என்றாள். கமலி இடையில் புகுந்து அப்பாவும் கூட வந்து வேண்டியதை வாங்கி தருவார் என்றாள். பிரியா உடனே, அப்பா எதுக்கு, வீணா அவரை கஷ்டப்படுத்தாதே, கடைக்கடையா ஏறி இறங்கி எங்க கிடைக்கிறது என்று பார்த்து வாங்க வேண்டும். நாங்கள் மூவருமாய் போய் பார்த்து கொள்வோம் என்றாள். சாரங்கனும் சரி என்று சொல்லவே கமலி முணுமுணுத்து கொண்டே சென்று விட்டாள். காலையிலே கடைக்கு போனவர்கள் இரவு 8 மணியாகவும் வீடு திரும்பவில்லை. கமலி பிரியாவிடம் அடிக்கொரு தரம் கைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள். இருப்பு கொள்ளாமல் கீர்த்தி அம்மாவிடமும் பேசினாள். ஒரு வழியாக 9 மணிக்கு மேல் பிரியா சையத்தின் பைக்கில் வந்து வீட்டு வாசலில் இறங்கினாள். சையத் போனதும் கமலி பிரியாவிடம், கீர்த்தியுடன் வருவதாக தானே சொன்னாய் என்று பதற்றமாக பேசினாள். கீர்த்தி என்னை கொண்டு விட வந்தால் திரும்பி அவள் தனியாக போக வேண்டி வராதா, அதனால் தான் சையத்துடன் வந்தேன் என்றாள். அப்பாவை கீர்த்திக்கு துணையாக அனுப்பியிருக்கலாமே என்று மீண்டும் குற்றப்பத்திரிகை வாசித்தாள் கமலி. அதன் பின் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்ததால் பிரியா அடிக்கடி தாமதமாக வருவது, சையத் பைக்கில் கொண்டு வந்து விடுவதும் நடந்து கொண்டிருந்தது. கமலிக்கு இது எதுவும் பிடிக்காததால் பிரியாவிடம் காரண காரியமில்லாமல் எரிந்து விழுந்து கொண்டிருந்தாள். பிரியா எதையும் சட்டை செய்யவில்லை. ஆனால் கமலின் தேவையற்ற மன இறுக்கத்தினால் பிரியாவும் கமலியும் அருகருகே இருந்தாலும் விலகி தொலை தூரம் போய்விட்டது போன்ற தோற்றம் உருவாகிவிட்டது. திடீரென்று ஒரு நாள் பிரியா சாரங்கனிடம், எங்கள் கல்லூரியில் அடுத்த வாரம் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கப் போகிறது என்றாள். சாரங்கன் ஆல் த பெஸ்ட் சொன்னான் பிரியாவுக்கு. இன்டர்வியூ முடிந்த அன்று ரொம்ப சந்தோஷமாக வந்த பிரியா கமலியிடம் இன்போசிஸ் கிடைத்து விட்டதாகவும் மைசூரில் 6 மாதம் பயிற்சி என்று சொன்னாள். கமலி கீர்த்தியை பற்றி கேட்க அவளுக்கு TCL கிடைத்ததாகவும் சொன்னாள். கமலிக்கு
குறுகுறுப்பு சயத்தை பற்றி அறிவதில்தான். எனவே அடுத்து சயத்தை பற்றி கேட்கவும் அவனுக்கு இன்போசிஸ் கிடைத்திருப்பதாகவும் இருவரும் சேர்ந்துதான் மைசூரில் பயிற்சி எடுத்துக் கொள்ளப் போவதாகவும் சொன்னாள். சாரங்கன் வரும் வரை காத்திருந்து விட்டு கமலி பிரியாவிடம், நீ வேலைக்கு போய் சம்பாதித்துத்தான் குடும்பம் நடத்தணும் என்றும் இல்லை, படிக்க வச்சாச்சு, பாட்டியும் அவள் கண்ணை முடுறதுக்குள்ள பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும் என்று ஆசைப்படுறான். படிப்பு முடிஞ்சதும் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகாம இரு, எங்க பொறுப்பை நல்ல விதமாக முடிக்க உதவு என்றாள். அதெல்லாம் முடியாது, படிச்சுட்டு என்னால சும்மா வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு வேலைக்கு போகணும் என்று பிரியா பதில் சொல்ல, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துரும், கல்யாணம் பண்ணிட்டு போன அப்புறம் என்ன வேணாலும் செய்து கொள், நாங்கள் தலையிட மாட்டோம், எங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும், அதை நாங்க நல்ல விதமா செய்து முடிக்க உதவி செய் என்றாள் கமலி. பிரியா திடீரென்று அமைதியாகிவிட்டாள். ஆனால் அவள் காரியத்தில் கண்ணாயிருந்து பயிற்சிக்கு மைசூருக்கு புறப்பட்டு போய்விட்டாள். இடையில் ஓரிரு தடவை வந்தபோது கமலி சிடுசிடுத்து கொண்டிருந்தாலும் பிரியா அமைதியாக இருந்தே சமாளித்தாள். ஒரு நாள் சாரங்கனிடம் கைபேசியில் தனக்கு பயிற்சி முடிய போவதாகவும் வேலை பெங்களூரில் என்றும் சொன்னாள். சாரங்கன் முழுங்கி சையதை பற்றி விசாரிக்க இருவரும் பெங்களூரில் ஒரே அலுவலகத்திற்கு செல்ல போவதாகவும் சொன்னாள். கமலிடம் சொன்னால் பூகம்பம் வெடிக்குமே என்ற பயம் பீத்து தின்றது சாரங்கனை. சொல்லாமல் விட்டு விடுவோமா என்று யோசித்தான். பின்னால் பிரச்சனை ஆகிவிடுமோ என்று தோன்றவே பிரியாவை பற்றி மட்டும் கமலிடம் சொன்னாள். அவள் ஒரு விடா கண்டனாச்சே. சையதை பற்றி கேட்டாள். உண்மையை சொல்வதா வேண்டாமா என்று யோசித்தவன் அவனுக்கும் பெங்களூர் தான் என்று ஏதோ சொன்ன ஞாபகம். நான் சரியாக கேட்கவில்லை என்று சமாளித்தான். கமலி என்ன சாதாரண ஆளா? நிலைமையை தெளிவாக புரிந்து கொண்டு சாரங்கனிடம் சண்டையை துவங்கினாள். சாரங்கன் உடனே அம்மா காதில் விழ போகிறது என்றாள். ஆமாம், தலைக்கு மேல் வெள்ளம் போயாச்சு, இனி என்னத்தை மூடி மறைக்க, இனிமேல் நின்றால் விபரீதமாகிவிடும் என்று சட்டை மாட்டிக்கொண்டு வெளியே ஓடி தப்பினான் சாரங்கன். கமலியின் புலம்பல்களுடன் நாட்கள் மாதங்களாகி நகர்ந்தன. ஒரு நாள் காலை சாரங்கன் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடுத்திடுப்பென்று வீட்டில் வந்து குதித்தாள் பிரியா. சாரங்கனுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி. கையும் மூடல, காலும் மூடல. என்ன பிரியா, ஒரு போன் கூட பண்ணல, சர்ப்ரைஸ் ஆயிருக்கு. சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் போன் பண்ணல. எத்தனை நாள் லீவு போட்டிருக்க? இன்னைக்கு ராத்திரியே புறப்பட வேண்டியதான். அப்படி என்ன தலை போற காரியம்? என்கேஜ்மெண்ட்டுப்பா. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் வரணும். நான், நீங்க, அம்மா 3 பேரும் சாயந்தரம் சையத்து வீட்டுக்கு போறோம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது கமலி பேச்சை கேட்டுக்கொண்டே வந்தவள் தடார் என்று வெடித்து விட்டாள். என்ன அதிகாரம் தோல் பறக்கிறது? சம்பாதிக்கிறோம்ங்கிற திமிரா? நாங்க எங்க வர முடியாது, வர மாட்டோம். ரெக்க முளைச்சிடுச்சு. உன் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் எங்க வேணாலும் பறந்து போம். ஆனா நீ அடிக்கிற கூத்துக்கு நாங்க பக்கவாத்தியம் வாசிப்போம் என்று கனவு கூட காணாதே என்று கத்தினாள். என்னம்மா இப்படி பேசுற? சயத்திடம் பிராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? உன் பிராமிஸை கொண்டு குப்பையில போடு. என்னப்பா, என் மேல அன்பும் பாசம் பொழியிற பழைய அம்மா எங்க போயிட்டாப்பா? நான் அவளை தொலைச்சிட்ட அதிர்ஷ்ட கட்டையா? இல்லைம்மா, உன்மேல அளவுக்கு அதிகமான அன்பும் பாசம் இருப்பதால் தான் தேவையற்ற கற்பனைகளையும் பயங்களையும் மனதில் தேக்கிக் கொண்டு நீ அவளை விட்டு விலகி விட்டதாக எண்ணி வெந்துருவதால் வார்த்தைகளில் வெப்பம் தெரிக்கிறது. நான் என் நண்பர்களிடமெல்லாம் உங்களையும் உங்கள் வளர்ப்பையும் பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுவேன் தெரியுமா? அபரிதமான அன்பும் பாசத்துடன் எவ்வளோ இதிகாச கதைகள், தர்மங்கள், நல்லது கெட்டதைகளையெல்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்கிறீர்கள். என் இரத்தத்தில் எல்லாம் ஊறி போயிருக்கிறது. ஒழுக்கத்தோடு நல்ல மனுஷியாக வாழ வேண்டும் என்ற நினைப்பிற்கு நீங்கள் வளர்த்த வளர்ப்பு தானே காரணம். சையத் என்னை போல் ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டவன். அவன் பெற்றோர்கள் சொந்தத்திலே அவனுக்கு பெண் பார்த்திருக்கிறார்கள். இன்று நிச்சயம் செய்கிறார்கள். அதற்குத்தான் உங்களை கூப்பிட்டேன். அம்மா, நீ சொல்வது போல் எனக்கு இறக்கை முளைத்து விட்டதாகவே வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தாலும் நீங்கள் இருவரும் எத்திசையை காட்டி அதில் எங்கு எப்படி பறக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அப்படித்தான் பறப்பேன். என் இஷ்டத்திற்கு பறக்க மாட்டேன். என் வாழ்க்கைக்கு மேல் என்னை விட உங்களுக்கு அக்கறை அதிகம் என்பது எனக்கு தெரியும். எனக்கு என் பழைய அம்மா வேண்டும் என்று கலங்கிய கண்களுடன் சாரங்கனின் தோளில் சாய்ந்தாள். விக்கி போன கமலின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது. பிரியா அவர்கள் வளர்ப்பை பற்றி சொன்னது பெருமையும் பூரிப்பையும் தந்தது. பிரியாவை வாரி அணைக்க தாவினாள்.